இந்த நிலையில் தொடர்பாக கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக பத்திரிகையாளர் அரவிந்த் குணசேகரன் நம்முடன் இணைகிறார். சார் வணக்கம். திரு அரவிந்த், இப்ப ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கிடையாது, தமிழ்நாட்டுக்கு இது ஒத்து வராது என்று முதலமைச்சர் சொல்லியிருப்பதுடைய பொருள் என்ன? காங்கிரஸ் இது ஏற்கனவே ஒத்துக்கொண்டதாக அர்த்தமா? இதை எப்படி எடுத்துக்கொள்றது? தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் அவர்கள் தற்போது ஒரு தனியார் தொலைக்காட்சி ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது இந்த கருத்தை முன்வைத்திருக்கார். அதாவது கூட்டணி ஆட்சி என்பது தமிழகத்தில் ஏற்புடையதல்ல, தமிழக மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்ற கருத்தை முன்வைத்திருக்கிறார். இந்த கருத்தை தான் திமுக பல இடங்களில் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. நமக்கு கிடைத்துள்ள தகவலின்படி கடந்த முறை திமுகவின் நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி, காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் இந்த கருத்தை, முதலமைச்சரின் கருத்தை கனிமொழியும் அவர்களிடம் எடுத்துரைத்திருப்பதாக தான் தெரிகிறது. அதனை கூறியும் அதற்கு விளக்கமும் கனிமொழி அளித்திருப்பதாக தெரிகிறது. எனவே இந்த கூட்டணி ஆட்சி தொடர்பான ஒரு பிரச்சனை தற்போது திமுக காங்கிரஸ் இரண்டு கட்சிகளுக்கு இடையே இருப்பதாக தெரியவில்லை. தற்போது திமுக காங்கிரஸ் கட்சிகளுக்கு இடையிலான ஒரே ஒரு விருதுகள் என்னவென்றால், விரைவாக அந்த குழுவை அமைத்து அதன் மூலமாக இரண்டு கட்சிகளும் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையை முடித்துக் கொண்டு தேர்தல் பிரச்சாரத்தை துவக்க வேண்டும் என்பதுதான் காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடாக இருக்கிறது. நேற்றைய இரவு திமுக சார்பில் இந்த குழுவின் முதல் கூட்டமானது பிப்ரவரி 22ஆம் தேதி நடைபெறும் எனவும் திமுக சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த ஒரு சலசலப்பிற்கும் தற்போது திமுக சார்பில் விளக்கம் கொடுக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு அரவிந்த் குணசேகரன். திமுக காங்கிரஸ் இடையிலான கூட்டணி தொடரும். இந்த கூட்டணி தேர்தலை சந்திக்கும். எங்களை பிரிக்க ஒரு சிலர் சதி செய்கிறார்கள், ஆனால் அதையும் மீறி நாங்கள் கூட்டணியை சந்திப்போம், இந்த தேர்தலை சந்திப்போம், வெற்றிகரமாக சந்திப்போம் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். மிக முக்கியமாக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பது சாத்தியமில்லை, தமிழ்நாட்டில் அதற்கு ஒத்து வராது, இது எங்களுக்கும் தெரியும், காங்கிரஸ் கட்சிக்கும் தெரியும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற பிறகு செய்தி தெரிவித்திருக்கிறார். இதன் மூலமாக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பதை திமுக பகிரங்கமாக அறிவித்திருக்கிறது.